தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை நேரத்திலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் புகுந்து அங்கே ராத் தங்கினான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது, எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் கடவுளாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேலர் உமது உடன்படிக்கையை விட்டுவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உமது தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். மீதியாயிருக்கிறவன் நான் ஒருவனே, என் உயிரையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக மலையிலே நில் என்றார். அப்பொழுது கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று எழும்பிற்று. கர்த்தரோ அந்த காற்றிலே இருக்கவில்லை. காற்றின் பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தரோ பூமி அதிர்ச்சியிலும் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியின் பின் அக்கினி வந்தது. கர்த்தரோ அக்கினியிலும் இருக்கவில்லை. அக்கினியின் பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்டது. அதை எலியா கேட்கவே தன் அங்கியினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். நிற்கவே, எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய் என்கின்ற சப்தம் அவனுக்கு கேட்டது. அதற்கு அவன், சேனைகளின் கடவுளாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேலர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். மீதியாயிருக்கிறவன் நான் ஒருவனே, என் உயிரையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொன்னான். 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முன் முடங்காத முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத வாயையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் என்பதுவே. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எப்பொழுதும் எங்கள் உடனிருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு பயந்து உம்முடைய பின்னாக வாழ்கின்ற மக்களுக்கு நீர் முன்பதாக நின்று வாழ்வு அருளுகிறவர் என்பதை எலியா தீர்க்கனின் வாழ்வின் அனுபவத்தின் வழியாக நாங்கள் பலவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளின் வழியாய் கற்றுக்கொள்ளப் போகிற போதனையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். உமது அடியனை மறைத்து நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, இந்த திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 2வது வாரத்தில் உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை நேரடியாகவும் யூடியூப், ஃபேஸ்புக் வழியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு தலைமைத்துவம் என்று சொன்னால் அது தீர்க்கதரிசிகளுடைய தலைமைத்துவம். ஆரம்ப காலங்களிலே கடவுளே இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய வார்த்தையின் வழியாய் வெளிப்படுத்தி வழிநடத்தி வந்த கடவுள் தலைவர்களை ஏற்படுத்தி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுத்து அவர்களை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் மக்களுடைய தேவை என்னவாக இருந்தது? எங்களை ஆள்வதற்கு நீர் தேவையில்லை, அரசர்கள் தேவை என்று சொல்லி அரசர்களை அவர்கள் நியமித்துக் கொண்டார்கள். அரசர்களுக்கு உதவியாக கடவுள் தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப தீர்க்கதரிசிகளுடைய பணிகள் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது, முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது.
அவர்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையேயான ஒரு பாலமாக செயல்பட்டார். மக்கள் தேவைகளை இறைவனிடத்திலே சொல்லுவதும், இறைவனுடைய பதிலை மக்களிடத்திலே சொல்லுவதும், எதிர் வருகின்ற காலத்தினுடைய நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்தவர்களாய் சொல்லுகிற தீர்க்கர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நமக்கு தெரியும், ஒரு பொருள், நல்ல பொருள் ஒன்று இருந்தால் அந்த நல்ல பொருளை போல, அசலை போல போலி பொருள்களும் இன்றைக்கு மலிவாக கிடைக்கிறது. நம்பி நாம் வாங்குகிற எந்த பொருளும் அசலாக இல்லை, எல்லாமே போலியாக இருக்கிறது. அதை போல அசல் தீர்க்கதரிசிகள், அதாவது உண்மை தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்படி அந்த காலத்துல ஆகாப் என்கின்ற அரசனுடைய காலத்துல அவனுடைய மனைவியாக எசபேல் என்ற ஒரு அரசி இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தும்படியாய், இஸ்ரவேல் மக்களுடைய வழிபாடுகளை சிதைக்கும்படியாய், இஸ்ரவேல் மக்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் பல நூறு மக்களை கொலை செய்து அவர் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த காலத்துல எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இறைப்பணியாளராக செயல்பட்டு கொண்டிருந்தார். இந்த ஆகாப் காலத்துல, எசபேல் அரசின் காலத்துல, எலியா என்ற அந்த தீர்க்கருடைய காலத்துல நடந்த சில நிகழ்வுகளை நாம் பின்னோக்கி பார்ப்பது நல்லதாக இருக்கிறது. இந்த நாளினுடைய செய்திக்கு அது ஒரு முன்னோட்டமாக நமக்கு இருக்கும். எலியா என்று சொன்னால் யாவே இஸ் காட், யெகோவா என் ஜனம் என்று அர்த்தம். யெகோவா என் தேவன், யெகோவா என் இரட்சகர் என்று அர்த்தம். யெகோவா என் தேவன் என்ற ஒரு பெயரை அர்த்தமுள்ளதாக்கிய எலியா என்ற பெயருடைய இந்த தீர்க்கதரிசி திஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்தவர். கடவுளுடைய பிரசன்னத்தில், கடவுளுடைய அன்புறவிலே அழைக்கப்பட்டு அவருடைய திருப்பணியுடைய ஊழியராய் அவர் செயல்பட்டு வந்தார். ஒரு ஜெப வீரர், கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். கடவுள் இவருடைய சொல்லை கேட்டு அவனுக்கு உதவி செய்த ஒரு சிறந்த ஜெப வீர மனிதன். அது மட்டுமல்ல, இவருடைய வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகள் நமக்கு தெரியும். ஒரு கொடிய பஞ்சம் வந்த போது 3.5 ஆண்டுகள் இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்று ஆகாப் அரசனிடத்திலே சொல்லி, ஆகாப் அரசனை எச்சரித்த காலத்துல 3.5 ஆண்டு காலம் இவர் சொற்படி மழை நின்று போனது, பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தின் விளைவாக உணவில்லை, தண்ணீர் இல்லை, பல சோக நிகழ்வுகள் அந்த காலத்தில் நடந்த போது சாரிபாத் என்கின்ற அந்த ஊரிலே ஒரு விதவினுடைய வீட்டிற்கு கடவுளால் அனுப்பப்பட்ட போது அந்த விதவின் வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த வீட்டிலே இருக்கிற ஒருவேளை உணவை பஞ்சம் தீருகிற வரையிலான உணவாக மாற்றுகிறார். அந்த வீட்டினுடைய சட்டியில எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டு பஞ்சம் முடிகிற வரையிலே இருந்தார்கள். இடையிலே அந்த விதவையினுடைய மகன் இறந்து போன போது ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கர்மேல் மலையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புத நிகழ்வு நடக்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் பெரியவரா, எலியாவின் கடவுள் பெரியவரா என்ற ஒரு விவாதத்திற்கு பதிலளிக்கின்ற வகையில 2 பலிபீடங்களை வைத்து பலி பொருட்களை வைத்தார்கள். காலையிலிருந்து மாலை வரை பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூக்குரலிட்டும் கதறியும் தங்களை உடலிலே இரத்தத்தை கீழே கொண்டு வருத்தப்படுத்திக் கொண்டும் அவர்கள் பாகாலை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். மாலை பொழுதாயிற்று. இரவும் சந்திக்கிற நேரத்தில் எலியா போய் நின்று கடவுளிடத்துல கேட்கிறார்,
கேட்ட மாத்திரத்திலே எலியாவினுடைய பலியை கடவுள் அக்னியால் பட்சித்து எடுத்துக் கொள்ளுகிறார். எலியா என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று குவிக்கிறான். ஏறக்குறைய 450 தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிறான். இத்தனை அற்புதங்களை செய்த மனிதன், நாம் வாசித்த 9வது வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு கெபியிலே போய் அவன் ஒளிந்து கொண்டான் என்ற செய்தி. 450 தீர்க்கதரிசிகளை கடவுளுடைய யெகோவா என் தேவன் என்கின்ற வல்லமையுடைய கடவுளுடைய வார்த்தையினாலே செயலினாலே அற்புதங்களை செய்தவன், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவன், உணவை கொடுத்தவன், மழையை நிற்க செய்தவன், அதன் பிறகு மழையை வரவழைக்கிற செய்தியை செய்கிறவன், இப்படிப்பட்ட கடவுளுடைய வல்லமை அற்புதத்தை செய்த ஒரு மனிதன் தன் உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் பாலை நிலத்திலே ஒரு நாள் பிரயாணமாக சென்று ஒரு கெபியிலே ஒளிந்து கொள்ளுகிறான். என்ன காரணம்? கடவுளுடைய வல்லமையை அவன் இப்பொழுது மறந்து போயிருக்கிறான். கடவுளுடைய உதவியை அவன் மறந்து போயிருக்கிறான். யெகோவா என் தேவன் என்கின்ற அந்த செய்தியை அவன் மறந்து போனவனாய் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறான். என்ன காரணம்? ஒரு பொம்பளைக்கு பயந்துன்னு ஓடுறான். இந்த பொம்பளை என்ன சொல்லிட்டா? அந்த நாட்டினுடைய அரசி, அவர் பெண்ணாக இருந்தாலும் அதிகாரம் சகல அதிகாரத்தை உடையவள். ஆகாப் அரசன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிற பொழுது அந்த பெண் கொடுத்த ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கணும்னு சொன்னா நான் என் தெய்வத்தை கொண்டு வருவேன், அதை நீ அனுமதிக்கிறாயா என்று கேட்கிறார். அந்த பெண்ணின் வார்த்தையிலே, பெண்ணின் அழகிலே மயங்கினவன் சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். அந்த இசவேல் தான் இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு வருகிறாள் இந்த பாகால் வழிபாட்டினுடைய முறைமைகளை, பாகால் வழிபாட்டினை அறிமுகப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் பலிபீடங்களை இடித்து அவருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவள் கொண்டு போடுகிறாள். எலியா ஒத்தாளா நிற்கிறார் கர்மேல் மலையில. போட்டி நடக்குது. எலியாவின் தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டார். மழையை நிறுத்து என்று சொன்ன எலியாவின் ஜெபத்தை கடவுள் கேட்டார். மழை நின்றது. எலியாவின் தேவன் மழை பெய்யட்டும் என்று சொன்னார். அவனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டார். ஆகாப்பிடத்தில் சொல்லுகிறார், தன் ஊழியக்காரன் வந்து கையளவு மேகம் தென்படுகிறது என்று சொன்ன உடனே ஆகாப், உடனே நீ ரதத்தை பூட்டிக் கொண்டு அரண்மனைக்கு போ, மழை வந்து விட்டது என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் வல்லமையுடைய காரியங்களை பார்த்த செய்த இந்த எலியா தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான் எலியா என்ற செய்தி அரண்மனைக்கு சொல்லப்பட்ட போது தன் மனைவியிடத்திலே ஆகாப் போய் சொல்லுகிறான், எலியா இப்படி பண்ணிட்டான் அந்த காரியத்தை. அவள் கோபப்படுகிறாள். ஆள் அனுப்புகிறார், எலியாவிடத்துல போய் சொல்லுங்கள், நம்முடைய தீர்க்கதரிசிகளை அவன் எப்படி கொன்று போட்டானோ அதே போல நாளை தினத்திலே அவனை நான் கொல்லுவேன். இதனால்தான் ஓடுறான். 450 பேரை ஒத்தாள நின்று கொண்டவன் ஒரு பெண்ணினுடைய வார்த்தைக்கு பயந்து, இறைவனுடைய மேலே இருந்த பயத்தை மறந்து, இறைவன் தன் பக்கம் நிற்கிறார் என்பதை மறந்து அவன் ஓடுகிறான். எங்கே? ஒரு கெபியிலே போய் ஒளிந்து கொள்கிறான். கெபியில என்ன இருக்கும்? அது அவனுக்கு பயமா தெரியல. பெண் சிங்கம் பயமுறுத்திருக்கு, ஓடிட்டான். கெபியிலே அவன் நிற்கிற பொழுது கடவுள் தூதன் வழியாய் பேசுகிறார், எலியாவே இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இவர் சொல்றார், பாருங்க, கடவுளே உனக்காக நான் பக்தி வைராக்கியமாய், ரொம்ப பக்தி வைராக்கியமாய், இஸ்ரவேல் மக்கள் உம்மை விட்டு விலகி போனார்கள், பாகாலின் தெய்வத்தை வழிபட்டார்கள், நான் கடிந்து கொண்டேன், எதிர்த்தேன், பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டேன், நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன். யாருக்கு?
கடவுள் சார்பா இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், வேற யாருமே இல்லை, நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன். என் உயிரை எடுக்க பாக்குறாங்க, தயவு செய்து என் உயிரை நீ எடுத்துக்க, என்ன நீர் எடுத்துக்கொள். தன்னுடைய சாவை கடவுளத்துல கேட்கிறான். நான் மறிச்சிடணும், என்னை எடுத்துக்க. நாம் கூட சில நேரத்தில் அப்படி சொல்லுவோம். நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஆண்டவர் என்னை எடுத்துட்டா நல்லா இருக்கும். ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த கைவிடப்பட்ட நிலை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த விபத்து, ஏன் இந்த மரண தருவாய் என்றெல்லாம் நாம் யோசிப்போம். மோசே கேட்டார், எடுத்துக்க ஆண்டவர், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை வேணா எடுத்துரு, இந்த ஜனங்க கிட்ட என்னால மாட்டின்னு முடிக்க முடியல, தயவுசெய்து என் உயிரை எடுத்து. எலியா கேட்கிறார், என் உயிரை எடுத்துக்கொள். நினிவேக்கு போக சொன்ன போது போகாமல் மறுத்த யோனா சொல்கிறான், என் உயிரை எடுத்துக்க, வானா தயவு செய்து, நான் தூரம் போக மாட்டேன். ஆனால் கடவுள் இந்த உலகத்துல கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உடையவர் ஒருவர், அவர் மட்டும்தான். இங்கே எலியாவினுடைய அந்த வல்லமையான செயல்களை மறந்து எலியா தன் உயிருக்கு பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி போய் ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் அவனை சந்திக்கிறார். கடவுள் சந்தித்து உணவளிக்கிறார், பலப்படுத்துகிறார். சரி, நீ ரொம்ப கஷ்டமா இருக்கிற, தூங்கு, ரெஸ்ட் எடு, உணவு கொடுத்து ஓய்வெடுக்க சொல்லி நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கி. நீங்க யோசித்து பாருங்க, பல நேரத்துல நாம இப்படி சோர்ந்து போகிற பொழுது தூக்கம் வராது, சாப்பிட மனசு வராது, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் ஒரு நமக்கு பிரியமில்லாத காரியம், நமக்கு ஆபத்தான ஒரு காரியம் நடக்கும்போது நமக்கு தூக்கமும் வராது, சாப்பிடவும் மனசு வராது, சோர்வாயிடும், பலவீனம் ஆயிடும். அந்த நேரத்தில் சில நேரத்தில் அப்படி நடக்கிற பொழுது தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூட பிசாசானவன் தூண்டுவான். அப்படிதான் நிறைய மரணங்கள் நடக்குது, தற்கொலை மரணங்கள் அப்படிதான் நடக்குது. ஆனால் கடவுள் இந்த இடத்துல எலியாவுக்கு செய்த அந்த உபசரிப்பு ரொம்ப பெருசு. சோர்ந்து போயிருக்கிற அந்த மனிதனை, பலவீனமாயிருக்கிற மனிதனை, தான் ஒருவன் மாத்திரமே இருக்கிறேன் என்று உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனை ஆசுவாசப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். சாப்பிட்டு, முதல்ல சாப்பிட்டு பலனடை, அப்புறம் நல்லா தூங்க விடுறாருங்க. மறுபடியும் எழுப்புறாரு, எலியா நீ என்ன பண்றாங்க? மறுபடியும் இதே புராணத்தை அவர் சொல்றாரு, நான் கடவுளுக்காக பக்தி உயிராக்கமா இருந்தேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எல்லாரும் சேர்த்துட்டாங்க, என் உயிரையும் எடுக்க பாக்குறாங்க. திரும்பவும் அவனுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, பலமடை, சாப்பிடு, மறுபடியும் ரெஸ்ட் எடு. இப்ப என்ன பண்ண, நீ எழுந்து போ. எப்போ அந்த பலத்தினால அவன் எங்க போனானா, அந்த இரவு அந்த நாள்ல சாப்பிட்ட அந்த உணவுனால எத்தனை நாள் நடந்தாருன்னு சொல்லுது, 40 இரவு 40 பகல். இப்ப எத்தனை நாள்? 40 நாள் தானே. அந்த ஒரு வேளை உணவில் அவன் எத்தனை நாள் போயிருக்கிறான்? ஓரே பர்வதம் மட்டும் போயிருக்கிறான். அப்ப கடவுள் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறான். அவன் சந்திக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? வெறும் காற்று வீசுகிறது, கடவுள் அதிலே இல்லை. புயல் காற்று பூமி அதிர்ச்சி வருகிறது, அதிலே அவர் இல்லை. அக்னி வருகிறது, அதிலே அவர் இல்லை. மெல்லிய சத்தம், ஒரு தென்றல் வீசுகிறது. நீங்க யோசித்து பாருங்க, புயல் காத்துக்கு நம்ம பயப்படுவோம், பூமி அதிர்ச்சிக்கு பயப்படுவோம், நெருப்பு வந்தா பயப்படுவோம், தென்றல் வந்தா பயப்படுவோமா? தென்றல் வந்தா எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். இந்த வெயிலுக்கு சுகமா வந்து சில்லுன்னு காத்து அந்த புங்க மரத்து கீழே நிழல்ல நிற்கும் போது, வேப்ப மரத்துக்கு நிழல் அப்படி நிற்கும் போது
அப்படி சில்லுன்னு காத்து அடிக்கும்போது எப்படி இருக்கும்? நமக்கு சுகமா இருக்கும். ஆனால் எலியா பயப்படுகிறான். அவன் உடல் நடுங்குகிறது. காரணம், இந்த மெல்லிய சத்தத்தின் வழியாக கடவுள் அவனோடு சந்திக்கிறார், அவனோடு பேசுகிறார், அவன் செய்ய வேண்டிய பணியை அவனுக்கு எடுத்துரைக்கிறார். நீ போ, அந்த ராஜாவை சிரியாவின் மேலே அமர்த்து, எந்த ராஜாவை இஸ்ரவேலின் மேலே அமர்த்து, உனக்கு பதிலாக எலிசாவை உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு என்ற 3 கட்டளையை கொடுத்து அனுப்புகிறார். அன்பானவர்களே, எலியா கடவுளுடைய வல்ல செயல்களை மறந்து போய் சோதனைகளை, அச்சுறுத்தல்களை அவன் பார்த்து துவண்டு போன நேரத்துல, பலவீனமான நேரத்துல, சோர்ந்து போன நேரத்துல, என் மகனே, நீ சோர்ந்து போகாதே, பலவீனப்படாதே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ போ. அங்கெல்லாம் செய்த ஜபங்களுக்கும் இங்கே கெபியிலே நின்று ஜபிக்கிற ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க என்ன ஜபம் பண்றாரு? எண்ணெயும் மாவும் குறையக்கூடாது. இந்த சின்ன பையன் செத்து போயிட்டான், அவனை உயிரோடு எழுப்பு. 3 வருஷத்துக்கு மழை பெய்யக்கூடாது, நிறுத்து. ஏன்னா எல்லாம் தீய வழியில இருக்கிறான் மக்கள், உம்மை நோக்கி வரட்டும். 3 வருஷம் மழை பெய்ப்பது சொல்றாரு. கர்மேல் மலையில ஜபிக்கிறாரு. ஆனா கெபிக்கு முன்னால நின்று ஒரு ஜபம் பண்ணா பாருங்க, அது ஒரு போலியான ஜபம். என் உயிரை எடுத்துக்கணும், அவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. போனா போது எசபேல் கையிலே செத்து போலாம் அப்படி நிக்கணும்ல. அப்படிதானே செய்திருக்கணும். அவன் விசுவாச வீரன், ஜப வீரன் என்ன செய்திருக்கணும்? 450 பேரை பார்த்துட்டு முன்ன என்ன பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? போலியான ஜபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்க மாட்டார். அந்த நேரத்திலே மோசே அந்த ஜனங்களுக்காக அவன் வழிநடத்துகிற தலைவனாய் இருக்கிற பொழுது அவன் தன் பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போய் என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போது கடவுள் என்ன செய்யறாரு? தலைமைத்துவத்தை மாத்திறாரு. உடனே சரி போ, நீ போயிட்டு வைப்பா. இங்க எலியாவுக்கும் அதே நிலைமை தான். அவன் பயந்து போய் கடவுளை விட்டு விலகி நிற்கிற நேரத்துல எலியா கடவுளின் ஆவியினால் வல்லமையினால் தன் திருப்பணிவிடை காலத்திலே நடப்பித்த எல்லா வல்ல செயல்களையும் மறந்து போனவனாய் இப்பொழுது அஞ்சி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தன் வாழ்வில் ஏற்பட்ட பலவிதமான நல்ல நிகழ்வுகளை அவன் மறந்து போய் ஆகாப் அரசனை கண்டிக்கிறான். ஒரு ராஜாவை கண்டிக்க முடியுமா? முடியாதுங்க. மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய காலத்துல அவரை ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தரும் அவருடைய 2 புதல்வர்களும் மிரட்டுறாங்க. நீ இந்த ஊருக்கு வந்தேன்னா உன்னை என்ன பண்ணிடுவாங்க, கொன்னு போட்டுருவோம் நான். அப்போ மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, அந்த ஊரில் வீடுகள் இருக்கிறது இல்லையா, அந்த வீடுகள்ல ஓடு வீடுகள் தான். அந்த காலத்துல ஜெர்மன் தேசம் எல்லாம் நீ பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இருக்கு, ஓடு வீடுகள் தான் அதிகமா இருக்கும். அந்த ஓடு எவ்வளவு ஓடு இருக்கிறதோ அத்தனை, ஒரு 100 ஓடு இருக்குன்னு வச்சுங்க, 100 பேய் வந்தாலே நான் பயப்பட மாட்டேன். நான் போவேன் என்று சொல்லி அவர் அந்த ஊருக்கு போகும்போது சொல்றாரு, ஒருவேளை நான் போய் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஜார்ஜ் அவங்க பிள்ளைங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கன்றாரு. நடந்துச்சா? இவர் போகும்போது ஜார்ஜ் அவங்க 2 பிள்ளைங்களும் இல்ல உயிரோட. அவர் கடவுளை நம்பி கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போகிறார், தைரியமாய் போகிறார். மரணமே வந்தாலும், அடுத்த பாட்டு நம்ம பாட போறோம், மரணம் உருக்கின்ற தருணம் வந்தாலும் மருளை விடாதே, அருளை விடாதே. அவன் சோர்ந்து போகிற நேரத்துல, பலவீனமான நேரங்களில அவன் எல்லாருடைய மரணத்தை முன்னறிகிற ஒரு ராஜா கிட்ட போய் சொல்றான், அகசியான்ற ஒரு ராஜா கிட்ட, நீ செத்து போயிருவேன். நீ மட்டும் இல்ல, உன் சந்ததி, உன் குடும்பம், உன் நாடு எல்லாம் அழிந்து போகும் சொன்ன உடனே எப்படி இருக்கும் அவனுக்கு, ராஜாவுக்கு? ரொம்ப சந்தோஷங்க, என் மரணத்தை பத்தி என்ன சொல்றீங்க அப்படி சொல்லுவானா?
எந்த ஊழிக்காரனாவது நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டினா நம்ம விடுவோமா? அல்லது எந்த சபையாராவது ஊழிக்காரனுடைய பாவத்தை சுட்டி காட்டா ஊழிக்காரன் விடுவாரா? அவருக்கு இருக்குது வசனம், அதை வச்சு அடிப்பார். சபையார் ஊழிக்காரனுடைய வார்த்தைகளின்படி எனக்கே பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்கு. நாம ஏதோ ஒன்று பைபிள்ல இருந்து சொன்னா இவர் எனக்கு தான் பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எலியா அப்படி இல்லை. தைரியமாய் உரைத்தவன் தைரியமற்றவனாய் பயந்து அஞ்சி ஓடுகிறான். கடவுளுக்கு பயப்படுகிறதை விட்டுவிட்டு அவன் மனிதனுக்கு பயப்படுகிற காரணத்தினாலே தன் ஜீவனை அவன் இழந்து போக நிற்கிறான். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது அப்படி இல்லை. அது வாழ்வை தருகிறது, ஜீவனை தருகிறது, நம்மை நல்ல வழியிலே வழிநடத்துகிறது. இங்கே எல்லா வல்லமையும் நிறைந்த தீர்க்கதரிசியாக இருந்த இந்த எலியா தான் பலவீனமான மனிதன் என்பதை ஒரு பெண்ணின் எசபேலுடைய பயமுறுத்தலில வெளிப்படுத்துகிறான். மரண பயம் அவனை பிடிக்குது. மரண பயத்தினாலே அவன் ஓடுகிறான். எசபேல் பயமுறுத்தலுக்கு பயந்து அவன் போய் ஒரு கெபில படுத்து கொண்டு இருக்கிறான். எலியாவை போல பலவீனம் நம்மையும் சந்திக்கும். ஏன் என் மகனுக்கு இப்படி நடந்தது? மரியாள் டீச்சர் அழுகி என்னுடைய கண்ணீரை அடக்க முடியலங்க. என்ன பதில் சொல்றது? கடவுள் ஏன் இப்படி செய்தார் வாழ்க்கையில? ஏன் இப்படி செய்த பிள்ளைங்க? எத்தனையோ தாய்மார்கள் கேட்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைப்பது கைவிடுவாரோ, கண்டுனை அழைப்பது கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் என் மனைவிக்கு இந்த வியாதி? ஏன் என் கணவனுக்கு இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த விபத்து? ஏன் எனக்கு இந்த ஆபத்து? சோர்ந்து போய் பலவீனமாய் இருக்கிற நேரத்துல பவுலப்போஸ்தலனுக்கு கடவுள் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. வல்லமை தருகிற ஆண்டவரிடத்துல நாம் அண்டி சேர்கிற பொழுது, வல்லமை தருகிற ஆண்டவரிடத்துல நாம் உண்மையான பற்றுதலோடு ஜபத்தோடு இருக்கிற பொழுது கடவுள் என் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார். இந்த தாய் அழுது கொண்டிருக்கிற நேரத்துல அந்த பெண் சொன்ன வார்த்தை எனக்கு இப்பொழுதும் என் உள்ளத்தை அசைத்துக் கொண்டே இருக்கிறது. தாட்சியாயில் அம்மா அழாதுமா, கடவுள் உயிரை கொடுத்திருக்கிறாருல்ல, உயிரை வச்சிருக்கிறாரு, ஜீவனை வச்சிருக்கிறாரு. என்னங்க அது விசுவாசம்? என்ன அசைக்க முடியாத நம்பிக்கை? பலவீனமான நேரத்திலும் கூட பலம் உள்ள விசுவாசத்தை அந்த பெண் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்பங்க கிறிஸ்துவளாச்சு அந்த அம்மா? ஒரு 6 மாசம் கூட ஆகுது. அந்த பெண்ணுடைய விசுவாசம் நமக்கு இல்லை, உண்மையா நமக்கு இல்லை. அன்பானவர்களே, ஒரு பெரிய வல்லமையான செயல்களை செய்த எலியாவுக்கே அந்த விசுவாசம் இல்லையே. விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபம் நோயாளிகளை சுகப்படுத்தும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கவில்லையா? வாசிக்கும். ஆனால் நம்முடைய பலவீனம் சில நேரத்துல நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மை பலவீனப்படுத்துவார். நாம பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன்னு வாங்க, அவ்வளவுதான், வரவே மாட்டாங்க. அதனால்தான் நமக்கு பாடல் புத்தகத்துல ஒரு அழகான ஒரு பாட்டு இருந்தது. ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே
ஆதாரம் நீதானையா அப்படின்றதுல ஒரு சரணம், ரொம்ப அழகான ஒரு சரணம் இருக்கிறது. நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. நான் இருக்கிறேங்க, நான் துணையன நயந்து உரை சொன்னது. நயமா சொல்றாங்க, ஆனா யாரும் கடவுள் என் துணையாளர், கடவுள் என் துணை, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொன்ன ஆண்டவர் துணை நிற்கிறார். அதை மறந்து போயிட்டா எலியா. ஓடுகிறான், எங்கெங்கோ நிற்கிறான். ஆண்டவர் வேண்டாம்பா, உன் உள்ளத்தின் கவலையை சொல்ல அனுமதிக்கிறார். அங்க என் கவலையை ஆண்டவர் சொல்ல கேட்கிறார். சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. இவர் வரிசையா சொல்றாரு. அதுல அவர் ஒரு சுய பெருமை அவருக்கு. நான் கடவுளுக்காக ரொம்ப பக்தி வைறாங்க. அந்த சுய பெருமை ஆண்டவர் எதிர்பார்க்க. எங்க போச்சு உன் பக்தி? உங்களை பேச்சுக்கு பயந்து ஓடுறேன், எங்க போச்சு உன் பக்தி? என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படின்றது தானே விசுவாசத்தின் பிள்ளைகளுக்கு அடையாளம். எலியா தன் திருப்பணி உடையை தொடர கடவுளால் அனுமதிக்கப்படவில்லை. அந்த திருப்பணி உடை ஊழியத்தை எலிசாவின் மேல கொண்டு வைக்கிறார். அவருக்கு தெரியணும், இந்த பார், நான் கொடுக்கிற அந்த துணை, நான் கொடுக்கிற உணவு, நான் கொடுக்கிற பாதுகாப்பு 40 நாள் உன்னை நடத்துது பாரு, தெரிந்து கொள்டி. கடவுளுடைய வல்ல செயல்களை நாம் பல நேரத்தில் அறியாமல் இருக்கிறோம். என் வாழ்க்கையில கடவுள் செய்த நன்மைகளை நான் அறியாமல் மறந்து நிற்கிறேன். கடவுள் யாரு? 16வது சங்கீதம் முழுசா நீங்க வீட்டுல போய் உட்காந்து ஒவ்வொரு லைன் பை லைனா படிச்சு பாருங்க. கடவுள் யாருன்றதை சொல்வார். அவர் என்னெல்லாம் நமக்கு செய்ய போகிறார், அவரிடத்துல என்னெல்லாம் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இங்கே பலவீனமான நேரத்துல கடவுள் பலனை தருகிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரத்துல 28 31 வரையும் வாசிங்க. சங்கீதம் 40 28 31 வரையும் வாசிங்க. 40வது சங்கீதம் என்ன இருக்கு பாருங்க. 18 21 வரையும் வாசிங்க. என்ன வசனம் இருக்காங்க? 17 வரல இருக்கா? ரைட். அதில் பாருங்க, கடைசி வசனம் பாருங்க. 16 வாசல் வாசிங்க. ம் 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 யார் எனக்கு துணை? யார் எனக்கு துணை? நான் சிறுமியானவன், நான் பலவீனமானவன். ஆனால் யார் எனக்கு துணையா இருக்கிறது? கர்த்தரோ எனக்கு துணையா இருக்கிறார். உம்மை தேடுகிற அனைவரும் உண்மையில் மகிழ்ந்து கழிவு கொள்வாங்க. இயேசுடைய காலத்துல நான் வாசித்த அந்த யோவான் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 51 தன் மரணத்தை எதிர்பார்த்து மன உறுதியோடு அவர் போறார். ஏசா மரணம் இருக்கு, எருசலேமுக்கு போனா நம்மளை சாகடிச்சிருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் மன உறுதியோடு அவர் அந்த ஊருக்கு போகிற பொழுது, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த போது அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்கிறதுக்கு இடம் இல்லைப்பா, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் பரலோகத்திலே உங்களுக்காக நான் ஆயத்த பண்ணி இருக்கிற இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நோக்கிதான் நீங்கள் என்னோடு பயணப்பட வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும். பலவீனங்கள், சோர்வுகள், வருத்தங்கள், வியாதிகள், துன்பங்கள், கைவிடப்படுதல், எல்லா இழப்புகளும் உண்டு. இவைகளுக்கு மத்தியில நீ என்னை பின்பற்ற. உறுதி கொண்ட மனிதர் ஏசாண்டவர் மன உறுதி கொண்டு தம் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். அங்க என்ன இருக்கு? இந்த ஊர்ல என்ன சாகடி போறாங்கன்னு சொன்னா நான் ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போகணும்னா தலை வச்சு கூட படக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்றார்? நமக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக,
நம்முடைய சோர்வுகளுக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய வருத்தங்களுக்காய், நம்முடைய வியாதிகளுக்காய் அவர் சிலுவை சுமந்து மரித்து உயிரோடு எழும்படியாய், இன்றைக்கும் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் பரலோகத்தின் பிரஜைகளாய் வைக்கும்படியாய் நம்மை அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் தான் சொல்றார், என்னை பின்பற்றுவான், என்னிடத்துல வாழ்க்கை இருக்கு, நானே வழியும் சத்தியமும் வாழ்வுமா இருக்கிறேன், நான் தான் வாழ்வு, நான் தான் உனக்கு வாழ்வு, நீ என்ன பற்றி பயப்படாது, உலகத்தை பார்த்து பயப்படாது, வார்த்தைகளை பார்த்து பயப்படாது, எதிர்ப்புகளை பார்த்து பயப்படாது, உம்மை தேடுகிற அனைவரும் உண்மையில் களி கூர்ந்து மகிழ்வார்கள். சங்கீதக்காரர் 40 சொல்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் எனக்கு துணை என்று சொல்லி எலியாவினுடைய அந்த வாழ்க்கையில கடவுளின் குரலாய் ஒலித்த அந்த மனிதன் இப்போ பெண்ணினுடைய குரலுக்கு பயந்து ஓடினார். ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட மனிதனையும் பலவீனமானவர்களை கொண்டு தம்முடைய வல்லமை விளந்து செய்கிற கடவுள் என்பதை எலியாவின் வழியாய் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எலிஷா எலியாவை விட பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. எலிசாவுக்கு தெரியும், எலியாவுக்கு தெரியும். ஆனால் எலியா அந்த மனிதனிடத்துல போய் தன் சால்வையை போட்டுட்டு, இனி என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய். எலிஷா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எலிஷா எத்தனை மாடு கூட்டி இருந்தார் அவரு? 12 ஏர் மாடு. நீ கேள்விப்பட்டுக்கிறீங்களா? 2 மாடு கூட்டி இருக்கிற ஏறு மாடு தான் நீ பார்த்துருக்க. 12 மாடு கூட்டியே ஏர் மாடு. அப்பனா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு, அவருடைய நிலம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய வசதியானவராக இருப்பாரு. அவரை போய் சொல்றாரு, வாப்பா, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையாய், ஆண்டவருடைய குரலாய், இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய குரலாய், ஆண்டவருடைய வார்த்தையாய் பயமின்றி வாழ்வதற்கு கடவுள் நமக்கு துணை சார். பவுல் அழகா சொல்றார் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கிறது. ஆனால் நீங்க என்ன செய்யுங்க? ஆவின் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழுங்க, அன்போட இருங்க, சந்தோஷமா இருங்க, சாந்தமா இருங்க, இச்சையடக்கமா இருங்க. எத்தனை காரியங்களை அவர் நமக்கு இந்த வெளிப்படுத்துகிறார். எந்த காரியங்களை நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பெரியராய் வாழ தூய் ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி பலப்படுத்தி நம்முடைய பலவீனங்களில சோர்வுகளில துணை நின்று வழியெடுத்து காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களின் சிந்தனைகளிலும் கிறிஸ்துக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். திருமண